ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் காசியில் நாங்கள் பார்த்து ரசித்த சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த கங்கை ஆரத்தி டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3/4 மணி நேரம் இது நடக்குது. இந்த கங்கை ஒரு விண்ணுலகத்திலேருந்து வந்த ஒரு நதி. இது மக்களோட பாவத்தை போக்குறதால இதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இதுக்கு டெய்லி கங்கை ஆரத்தி நடக்குது. ஊதுவத்தி, சாம்பிராணி, கற்பூரம் எல்லாத்தையும் வச்சு இதுக்கு ஆரத்தி காட்டுறாங்க. அப்படியே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 4 பக்கமும் திரும்பி இவங்க இதுக்கு ஆரத்தி காட்டுறாங்க. இது டெய்லியே நடக்குது. மார்னிங்கும் 5 o'clock நடக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் ஈவினிங் தான் பார்த்தோம். 2 நாள் பார்த்தோம். ஒரு நாள் போட்லேருந்து பார்த்தோம், ஒரு நாள் பக்கத்துலேயே நின்று வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிங்கும் போனோம். இந்த கங்கை ரிவரை பற்றி நிறைய கதைகள் சொல்லப்படுது. இது ரொம்ப வானுலகத்துலேருந்து ரொம்ப ஸ்பீடாக வந்ததால் சிவபெருமான் இதை தலையில் தாங்கி அதோட வேகத்தை குறைச்சி பூமிக்கு அனுப்புனதாக சொல்கிறாங்க. இந்த கங்கையில் குளிக்கிறதால எல்லோரோட பாவத்தையும் போக்குறதா சொல்கிறாங்க. அதனால் இங்கே வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக குளிக்கிறாங்க. இங்கே தஸ்வமேத் காட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே குளிக்கிறது தான் சிறப்பாக சொல்கிறாங்க. அங்கே பிரம்மா 10 தரம் அஸ்வமேத யாகம் பண்ணாராம். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் தஸ்வமேத் காட்னு சொல்கிறாங்க. இங்கே போட்டிங் போகிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் 2-3 வாட்டி போட்டிங் போனோம். அப்புறம் எங்களுடைய மூதாதையர்களுக்கு இறந்தவங்களுக்கெல்லாம் இங்கே தர்ப்பணம் கொடுத்தோம். மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது. இங்கே நிறைய காட்ஸ் இருக்குது. அது நம்ம நடந்து போய் பார்க்க முடியாதுன்றதால போட்டில் தான் போய் பார்க்கணும். இங்கே போட்டிங்லாம் ப்ரைவேட்டுக்கு கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் எடுத்து நடத்தலை. போட்டில் நம்ம ஏறினப்புறம் தான் டிக்கெட் வாங்கணும். 150 இல்லை 200 சார்ஜ் பண்ணுவாங்க. சில பேர் 2000 சொல்லி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. நீங்கள் கண்டுபிடிச்சி நல்ல ஆளாக கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங் போகணும். இங்கே நிறைய ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். என் வீடியோவை பார்க்கும்போது 150-200 ஒரு ஆளுக்கு கொடுக்கறது தான் கரெக்டான ரேட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கங்கையில் இந்த காசியில் நிறைய அபூர்வமான விஷயம்லாம் சொல்கிறாங்க. இங்கே பிணங்கள் நாராது, அப்புறம் கருடன் பறக்காது, காகம் கரையாது, பல்லி சத்தம் போடாது, பூக்கள் மணக்காது. இது மாதிரி பல அதிசயமான விஷயங்கள்லாம் இங்கே சொல்கிறாங்க. இவர் ராமர் ராவணனை கொன்ன பிறகு லிங்கம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஹனுமன் கிட்ட சொல்கிறாரு. ஹனுமன் காசிக்கு லிங்கத்தை தேடும்போது அவருக்கு எது சுயம்பு லிங்கம்னு தெரியல. அப்போ கருடன் அந்த லிங்கத்தை சுயம்பு லிங்கத்தை வட்டமிட்டு அவருக்கு அடையாளம் காட்டுது. அந்த டைமில் பல்லியும் சத்தம் போடுது. உடனே அந்த காலபைரவர் அந்த காசிக்கு காலபைரவர் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அந்த காலபைரவர் ஹனுமார் அந்த லிங்கத்தை தூக்க விடாமல் சண்டை போடுறாரு. அப்போ 2 பேருக்கு சண்டை நடக்குது. அப்போ எல்லோரும் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த லிங்கம் ராமேஸ்வரத்துக்கு போகுது, நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு காலபைரவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காலபைரவர் பர்மிஷன் கொடுத்தப்புறம் அந்த லிங்கத்தை அனுமார் கொண்டு ராமேஸ்வரத்தில் வைக்கிறாரு. ஆனால் அந்த காலபைரவர் இந்த கருடனுக்கும் பல்லிக்கும் சாபம் கொடுத்துட்றாரு. அதனால் கருடன் இந்த பிணம் எரிக்கும்போது மேலே பறக்கிறதில்ல. இந்த ஊரில் பல்லியும் சத்தம் போடுறதில்ல. அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே மணிச்சந்திரா காட், ஹரிச்சந்திரா காட்னு 2 இடம் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் தான் பிணங்கள் எரிக்கிறாங்க. மணிச்சந்திரா காட் கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது. ஹரிச்சந்திரா காட் ரொம்ப சின்ன இடமா இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டில் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் வாக்கிங் மாதிரி போயிட்டு கிட்டவே பார்த்தோம். இந்த மணிச்சந்திரா காட், ஹரிச்சந்திரா காட்டில் பிணங்கள் எரிக்கும்போது அவங்களுக்கு மறுபிறவி இல்லை, அவங்க மோட்சத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க. அந்த டைமில் சிவபெருமானே நேரில் வர்றதாகவும் அவர் அந்த இறந்தவங்களை தன்னோட கூட்டிகிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது ஹரிச்சந்திரா காட். இது ரொம்ப சின்னதாக இருக்குது.
ஆனால் மணிச்சந்திரா காட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டில் தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் நடந்து போயும் பார்த்தோம். இங்கே காசியில் வந்து தெருக்கள்லாம் ரொம்ப நேரோவாக இருக்குது, ஆனால் கடைகள் மட்டும் நிறைய இருக்குது. நேரோவாக இருந்தாலும் கடைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பூஜை சாமான்கள்லாம் இங்கே வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மணிச்சந்திரா காட்லாம் நேர்லேயே கிட்ட போய் பார்க்கணுன்னு சொல்லி வாக்கிங் மாதிரி நடந்து போய் பார்த்தோம். ஈவினிங் டைமில் எல்லாருமே இங்கே நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. சில இடம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, சில இடங்கள் மட்டும் குப்பைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து குளிக்கிறவங்கலாம் ட்ரெஸ்ஸை வந்து இங்கேயே விட்டுட்டு போகணுன்னு நினச்சி நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. அதனாலே நிறைய குப்பை சேர்ந்துடுது. அதே சமயம் சில இடத்துலலாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ஆனால் உடனுக்குடனே கவர்மெண்ட் வந்து இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. டெய்லி இங்கே க்ளீனிங் நடக்குது. அதனால் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி தான் வச்சுருக்காங்க குப்பைகள்லாம். இதுதான் மணிச்சந்திரா காட். இங்கே வந்து பிணங்களை எரிக்கும்போது சிவனே நேரில் வர்றதா சொல்கிறாங்க. ஒரு நாளில் 300லேருந்து 600 வரைக்கும் பிணங்கள் எரியறதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த பிணங்கள் எரியாமல் இருந்ததே இல்லை. இங்கே எப்போயும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் ஒரு ஸ்மெல் கூட வரவே இல்லை. நாங்கள் கிட்டவே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே சில அகோரிகளை கூட பார்த்தோம். இந்த மணிச்சந்திரா காட்டு எல்லாருமே கிட்ட வந்து பார்த்து அந்த இடத்துக்கு வரணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இங்கே சில அகோரிகளையும் பார்த்தோம். எல்லோருமே அந்த அகோரிகளை வேடிக்கை பார்த்து நாங்கள் காசி விஸ்வநாதர் டெம்பிள், அதுக்கப்புறம் அன்னபூரணி டெம்பிள், அதுக்கப்புறம் கால பைரவர் டெம்பிள், அதுக்கப்புறம் காசி விசாலாட்சி டெம்பிள் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நிறைவோடு திரும்பி வந்தோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.